ஹாய் ஆல். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பக் இல்லாமல் ஒர்க் ஆகுதான்னு மேனுவல் ஆர் ஆட்டோமேஷனாக டெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. யூபிஐ பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு வரணும்னு டெஸ்டர் செக் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் ஃபெயில்னா ஃபெயில்டுன்னு வரணும்னு ப்ராப்பர் மெசேஜஸ் வர்றதுக்காக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது தாங்க டெஸ்டிங். இன்னும் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர்னா என்ன, அடுத்தது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்னது, எஸ்டிஎல்சினா என்ன, எஸ்டிஎல்சினா என்ன, எஸ்டிஎல்சியில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஃபைனலாக இந்த சாஃப்ட்வேரை எதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை நம்ம எதுக்காக டெஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாமே இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாஃப்ட்வேர்னா என்ன. சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா that tells a computer or device what to do. ஓகே, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம இந்த ரியல் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்புமே சாஃப்ட்வேர் தான். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதுகிற கோடை எக்ஸிக்யூஷன் ஃபைலாக ஒரு எண்ட் யூசருக்கு போய் சேருது இல்லையா, அதுதான் சாஃப்ட்வேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஏன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட சாஃப்ட்வேர் தான். அதையும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி அதை எண்ட் யூசருக்கு சேருதோ அந்த எக்ஸிக்யூட்டிங் ஃபைல், அதுதான் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸில் டெவலப்பர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜஸ் படித்த டெவலப்பர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. எதுக்காக? சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங். டெஸ்டிங்னா என்ன? இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டு மேக் ஷியர் இட் ஒர்க் கரெக்ட்லி. அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா? டெஸ்டிங் எல்லா சாஃப்ட்வேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாளைக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன், அது வெப்சைட்டாக இருக்கலாம், என்ன மொபைல் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். அதை டெஸ்ட்டே பண்ணாமல் நீங்கள் ஒரு எண்ட் யூசர்ஸ் கிட்ட கொடுக்குறப்ப அதில் வர ப்ராப்ளம் எல்லாம் எண்ட் யூசர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கப்ப இந்த சாஃப்ட்வேர் நல்லா இல்லை, இந்த வெப்சைட்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் பாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே போல் அது சில நேரங்களில் மிகப்பெரிய ப்ராப்ளமையும் கொண்டு சேர்க்கும். ஸோ சாஃப்ட்வேர், எந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் டெஸ்டிங் பார்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வண்டி என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு கார் ரிலீஸ் பண்ணுறாங்கனாலே அதை எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காரை ஷோரூம்க்கே கொண்டு வராங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டெப்ளாய் பண்ணி. ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டெஸ்டிங்கில் என்னென்னா, த சாஃப்ட்வேர் டஸ் வாட் இட் இஸ் சப்போஸ் டு டூ. என்ன பண்ண போகுது, இந்த சாஃப்ட்வேரோட டெலிவரி என்னன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது அதில் எரர் இருக்கா, ஓகேவா, யூசரால் ஸ்மூத்தாக ஆக்சஸ் பண்ண முடியுதா, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸை படித்து முடித்ததுக்கப்புறம் எதுக்காக டெஸ்ட்டு வைக்கிறாங்க? அந்த கோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்களா, அந்த கோர்ஸில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்னு நம்ம டெஸ்ட் எழுதுகிறப்ப தானே ஃபைனலாக நமக்கு அதில் ஒரு ஓகே, இதில் நம்ம இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ டெஸ்டிங் எப்படி நம்மளோட எக்ஸாம், நம்மளோட படிக்கிற கோர்ஸஸ்க்கே டெஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கும் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் நம்ம சாஃப்ட்வேரில் டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த சாஃப்ட்வேரோட ப்ராசஸ் என்ன. ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அதோட ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாஃப்ட்வேருக்கு என்னெல்லாம் தேவை. ஓகே, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் இருக்கணும், ஹோம் பேஜஸ் இருக்கணும், ப்ராடக்ட் பேஜஸ் இருக்கணும், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட், அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுறாங்க. அதுதான் ரெக்குயர்மெண்ட் கேதரிங்.
அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஒரு பில்டிங்கே அதுதானே ஃபஸ்ட்டு பிளான் தானே பண்ணுறோம். பிளான் கரெக்டாக ப்ராப்பராக ஆனதுக்கப்புறம் தான் டிசைனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் தான். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், அதுக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்கிறது. செகண்ட் ஃபேஸ் வந்து டிசைன். அதுக்குரிய டிசைனை டெவலப் பண்ணுறோம். ஓகே, இப்படி தான் இருக்க போகுது இந்த சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் டெப்ளாய்மெண்ட். ஓகேவா? டெப்ளாய்மெண்ட் டைரெக்டாக போகாது. டெஸ்டிங் பண்ணாமல் டெப்ளாய்மெண்ட் போக சான்சஸே கிடையாது. ஸோ ஒரு எஸ்டிஎல்சி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் இந்த 5 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ சாஃப்ட்வேரில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறப்ப இந்த லைஃப் சைக்கிள்னு பார்த்தோம் இல்லையா, இந்த லைஃப் சைக்கிளில் இண்டஸ்ட்ரியில் நிறைய லைஃப் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் 2 ரொம்ப ஃபேமஸான லைஃப் சைக்கிள்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து வாட்டர்ஃபால் டெக்னிக், அனதர் ஒன் வந்து அஜைல். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க சில ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அந்த டீம் வந்து சில மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மெத்தடாலஜி தான் வந்து என்னென்னா வாட்டர்ஃபாலும் அஜைலும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது இனிஷியலாக கொண்டு வந்த ஒரு டெக்னிக், ட்ரெடிஷ்னல் டெக்னிக். ஓகே, இதில் வந்து என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும். அதாவது லீனியர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க, டெப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிடுறாங்களா, டிசைன் பண்ணிடுறாங்களா, டெவலப்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அப்போ டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னா, இப்போ மேபி இனிஷியல் ரெக்குயர்மெண்ட்லேயே இனிஷியலாக ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அங்கேருந்து திரும்பவும் டெவலப் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இன்பிட்வீன் ஸ்டேஜில் டெஸ்டிங்கே இல்லை, ஃபைனலாக ஃபுல் ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் தான் டெஸ்டிங்க்கு வருது. அப்போ இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இதில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். டெஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட்க்கு அப்புறம் அப்ளிகேஷனை லைவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா ஃபிக்ஸ்டு த ரெக்குயர்மெண்ட்டை வாங்குறது, டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு தான் டெஸ்டிங். ஸோ வாட்டர்ஃபால்னால் எப்படி வாட்டர்ஃபால் நமக்கு வருமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஃபேமஸ், அதாவது இப்போ இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறது அஜைல் மெத்தடாலஜி. அந்த வாட்டர்ஃபாலோட கம்பேர் பண்ணுறப்ப இது ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டை பிளான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவாங்க, உடனே டெஸ்டிங் தான். அதாவது ஒவ்வொரு வீக்குமே அந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால், அந்த ஒரு பர்டிகுலர் மாடியூலில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அந்த வீக்கே கிளியர் பண்ணிடலாம். ஃபுல் டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் டெஸ்டிங் பண்ணுறதை விட வீக் வைஸ் டெஸ்டிங் பண்ணுறப்ப ஈச் மாடியூலில் இருக்க ப்ராப்ளமை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ராடக்ட் மாடியூல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் மாடியூலில் இருக்கிற எரரை அந்த வீக்கே ப்ராடக்ட் டெஸ்ட்டு பண்ணுறப்பே கிளியர் பண்ணிடலாம். அதனால தான் இங்கே பிளானு, டெவலப்மெண்ட்டு, டெஸ்ட்டு, ரிவ்யூ, ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக், திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்னா திரும்ப இது அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால தான் இது அஜைல் மெத்தடாலஜிங்கிறது ரவுண்ட் லெவல். ஓகேவா? திரும்ப திரும்ப பிளான் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் செகண்ட் வீக்கில் திரும்பவும் அடுத்த ஆர்டர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்கன்னா திரும்ப ஆர்டருக்குரியதை பிளான் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபீட்பேக். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறனால கண்டினியூவஸ் ஃபீட்பேக் எடுக்கிறப்ப ஒரு அப்ளிகேஷனில் இருக்க எரரை அந்தந்த வீக்கே கிளியர் பண்ணுறப்ப ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை டெலிவரும் பண்ண முடியும், டெப்ளாய்மெண்ட் ஈஸியாக முடிச்சிடும். ஓகேவா? வீக் வைஸ் ஃபீட்பேக் வந்து இருக்கிறனால, டெஸ்டிங் இருக்கிறனால இந்த அஜைல் மெத்தடாலஜி தான் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட மெத்தடாலஜிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக கோட் எழுதிடுறாங்களான்னா இல்லை. ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணுறாங்க, கோடு எழுதுகிறாங்க, டெஸ்ட்டு பண்ணுறாங்க, அப்புறம்தான் டெப்ளாய் பண்ணுறாங்க. இந்த 2 டெக்னிக்குமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை தவிர நிறைய டெக்னிக்ஸ் இருந்தால் கூட அஜைல் மெத்தடாலஜி தான் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்டிஎல்சி. இந்த எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்.
நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறப்ப லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரியே இந்த கோடுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த டெஸ்டிங்கில் வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் வந்துடும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் ரெக்குவயர்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களா, அப்புறம் டெஸ்ட்டு வந்து எப்படி பண்ண போகிறோம், ஒரு அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிடுவாங்க. அப்புறம் டெஸ்ட்டு கேசஸ் வச்சுருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர் ரேங்க் எக்ஸாம் இருக்குது, ஹேக்கர் எர்த் எக்ஸாம் இருக்குது. இதிலலாம் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறப்போ ஒரு கோடிங் எழுதுறீங்கன்னா அந்த கோடிங்கில் டெஸ்ட்டு கேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆர்டர் ஈவன் எழுத போகிறீங்கன்னா அந்த ஆர்டர் ஈவனில் இவங்க அந்த ஆர்டர் ஈவனுக்குரிய லாஜிக் எழுதியிருக்காங்களா, எழுதியிருந்தால் ஒரு டெஸ்ட் கேசஸ் பாஸு. ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இன்னொரு டெஸ்ட் கேஸ் பாஸு. ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா, அதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்பாங்க, அப்போ பாஸ். அப்போ இவங்க எக்ஸாமில் கிளியர். ஸோ டெஸ்ட்டு கேசஸ் அப்படிங்கிறது நீங்கள் அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு கேசஸ் பாஸ் ஆக உங்களால் அந்த கோடிங் கொஷினில் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே டெஸ்ட்டு கேஸ் டெவலப்மெண்ட்னா ஒரு டெஸ்ட்டு கேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்ஸுக்குமே எங்கெங்கே டெஸ்ட்டு கேசஸ் நம்ம செக் பண்ண போகிறோம், அப்புறம் டெஸ்ட்டு செக் பண்ணுறதுக்குரிய என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வர பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் டீமுக்கு நம்ம அனுப்பணும் இல்லையா, டெவலப்மெண்ட் டீமுக்கு அனுப்பி அவங்க திரும்பவும் அந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுவாங்க, ரெக்ரெஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, அது எல்லாம் திரும்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு சைக்கிளை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது சாஃப்ட்வேரோட டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கிறவங்களுக்கு இந்த லைஃப் சைக்கிள் தெரிஞ்சுக்கணும். ரெக்குவயர்மெண்ட்டை செக் பண்ணுறது, டெஸ்ட்டை பிளான் பண்ணுவாங்க, டெஸ்ட்டு கேசஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஹோல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட், அப்புறம் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ரிப்போர்ட் பண்ணி வச்சுருவாங்க. பக்ஸ் என்ன பக்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பிடுவாங்க, டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு. டெவலப்மெண்ட் ஃபேஸ் அந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ரீடெஸ்ட், திரும்ப ஏதாவது எங்கேயாவது பக்கு வருதா, பக்குனா என்னது, எரர் வருதா, அப்புறம் அதை ரெக்ரெஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை ஃபைலை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸில் எல்லா ஃபேஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் இப்போ ஆர்டர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, ஆர்டர் பண்ணுறப்ப கரெக்டாக ஆர்டர் ஆகுதா, எங்கேயாவது ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நான் 2 குவான்டிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறப்ப பேமெண்ட்டு மாறுதா, ஓகேவா, ஆர்டர் டெலிவர் ஆனவுடனே ஆர்டர் டெலிவர்டுன்ற மெசேஜ் வருதா, ஆர்டரே டெலிவர் ஆகாமல் மெசேஜஸ் வருதா, இந்த மாதிரி நிறையா விதமாக ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ப்ராடக்டை ஆட் கார்ட் பண்ணப்போ அதுக்குரிய ப்ரைஸஸ் ப்ராப்பராக 1 ஆட் ஆகுதா 2 ஆட் ஆகுதா. ஸோ இது இந்த மாதிரி ஈச் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளே நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸை ஹோலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேரை எதுக்காக டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட்டு பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். டெஸ்ட்டு பண்ணலைன்னா என்ன நடக்கும், why is software testing is important. உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, பக்கு வந்து என்ன ஆயிரும்னா பக்கை ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, யூசருக்கு வந்து பக்கை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கை ஃபைன் பண்ணலாம். டைமும் காஸ்ட்டும் சேவ் ஆகும் நமக்கு. ஓகேவா, இதனால் செக்யூர்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கஸ்டமரோட ட்ரஸ்ட்டு வந்து அதிகமாகும். ஆமாம், ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் பண்ண கொடுத்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பராக டெவலப் ஆகும். ஓகேவா, ஸோ கஸ்டமரோட ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு நான் ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க, அமேசானே எடுத்துக்கலாம். ஸோ அமேசானை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறாரு, பேமெண்ட்டே அவர் பண்ணலை, அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆயிடுச்சு. அப்போ யாருக்கு லாஸ், அமேசானுக்கு. அப்போ அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ண டீமையே அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வேண்டாம், இவங்க ப்ராப்பராகவே டெஸ்ட் பண்ணலை, அமௌண்ட்டு எடுக்காமையே ஒரு ப்ராடக்ட் டெலிவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த டீமையே ஃபயர் பண்ண சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஒருத்தவங்க ஒரு லேசர் ஐ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த லேசர் ஐ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த லேசரோட பீம் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக அந்த 10% எவ்வளோ வைக்கணுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் டிசைட் பண்ணுது. அந்த சாஃப்ட்வேரை ஒருவேளை அவங்க வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த பர்சன்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம ஐயே போயிடும். அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் நமக்கு ஞாபகம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறப்ப அதுக்குரிய டெஸ்டிங் ப்ராசஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம். எஸ், நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங்கோட ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அதை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம்? மேனுவலாக டெஸ்ட் பண்ண முடியும், ஆட்டோமேஷனாக டெஸ்ட் பண்ண முடியும். மேனுவல் டெஸ்டிங்னா என்ன? ஒரு டெஸ்டர் வந்து ஒரு அப்ளிகேஷனை மேனுவலாக, அதாவது மேனுவல் மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு டூல்ஸுமே யூஸ் பண்ணாமல் நீங்களாவே ஓகே இப்படி இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்து எங்கெங்கே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பக்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பேர் மேனுவல் டெஸ்டிங். அதுக்கு நீங்கள் எந்த டூல் சப்போர்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுவே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா அதுக்கு சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். லைக் செலினியம், சைப்ரஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த டூலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன்ஸை சாஃப்ட்வேரை என்ன பண்ணிடும்னா டெஸ்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங்கும் இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் இருக்குது. ரெண்டுமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதே போல் காமனாக டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய மெத்தடாலஜியெல்லாம் என்ன இருக்குது? ஓகே, ஒரு சாஃப்ட்வேரை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு டெஸ்டர் ஆக போகிறேன். இப்போ நான் என்ன மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேரை செக் பண்ணுறப்ப ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ அந்த சாஃப்ட்வேரில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஆட் ப்ராடக்ட், அப்டேட் ப்ராடக்ட், டெலீட் ப்ராடக்ட், வியூ ப்ராடக்ட் இருக்குது. அந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியையும் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அதுதான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். செக்ஸ் வாட் த சாஃப்ட்வேர் டஸ், அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணுதா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ப்ராப்பராக ஆட் ஆகுதா, லாகின் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா பெர்ஃபார்மன்ஸை வந்து செக் பண்ணுறது. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடாக ஒர்க் ஆகுதா அந்த அப்ளிகேஷன், செக்யூராக இருக்குதா, டேட்டா வந்து யூஸ் பண்ணுறப்ப செக்யூர் இருக்குதா, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்குதா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குதா, இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிட் டெஸ்டிங், ஒவ்வொரு மாடியூலாக செக் பண்ணுறது, இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டை, ஆர்டரை தனியாக, ப்ராடக்டை தனியாக, கஸ்டமர் டேட்டாவை தனியாக யூனிட்டாக செக் பண்ணுறது. இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா அந்த ஃபுல் அப்ளிகேஷனையுமே கம்பைன் பண்ணுறப்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எல்லா மாடியூலையும் கம்பைன் பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணுறப்ப ஆட் கார்டு, ப்ராடக்ட் டெலிவரி, ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. ஃபைனலாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டெஸ்டிங். ஃபைனலாக வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அது என்னென்னா எண்ட் யூஸராக இருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் ஒரு டெஸ்டராக முடிச்சுட்டு ஒரு யூசர்கிட்டயே அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்றது. நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக் பண்ணுங்கள் எல்லாமே ஒர்க் ஆகுதா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டை டெலிவரி ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஒரு டெஸ்டர் முடித்ததுக்கப்புறம் எண்ட் யூசர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த அப்ளிகேஷன்ஸை ஒரு யூசர்கிட்ட கொடுத்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோலாம் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ தீஸ் ஆர் த காமன் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம டெஸ்டிங்கோட பேசிக் திங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இது யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை எப்படி பண்ணுறது ஒரு அப்ளிகேஷனில் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஏஐ இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் பயோவில் இருக்குது, இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.